சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள அருண்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உடம்பை வளர்ப்போம், உயிர் வளர்ப்போம். உடல் அழிந்து விட்டால் உயிரும் உடலை விட்டு நீங்கிவிடும். அதனால் உடலை நல்லபடியாக காப்பாற்றி வளர்த்து அதன் மூலம் உயிரையும் வளர்க்கணும்னு திருமந்திரம் சொல்லுது. உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். இது திருமந்திரம். நமது உடல் இறைவன் வசிக்கும் இடம். உடம்பிற்கு மெய் என்று ஒரு பெயர் உண்டு. நம் உடல் இறைவனாகிய மெய்ப்பொருளை சுமந்து கொண்டிருப்பதால் தான் இதற்கு மெய் என்று பெயர். உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். உடம்பில் நோய் வந்தால் அது மனதையும் சேர்த்து பாதிக்கும். அதனால் நல்லுணவு சாப்பிடணும். நாம் உண்ணும் உணவு செரிமானமாகிற மாதிரி உடல் உழைக்கணும். உடல் உழைப்பு இருந்தால் தான் உடல் ஆரோக்கியம், உள்ள ஆரோக்கியம் கிடைக்கும். உடம்பிலிருந்து வியர்வை வெளியே வர்ற மாதிரி உழைத்தால் உண்ட உணவு செரிமானமாகும். மேலும் உடல் அதிலுள்ள உறுப்புகள் நல்லபடியாக இருக்கும். கிராமத்தில் இருப்பவர்கள் நிலம் வயலை சுற்றி வருவாங்க. அதுவே அவர்களுக்கு உழைப்பாயிடும், உடற்பயிற்சி ஆயிடும். ஆனால் நகர்ப்புற வாசிகளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இல்லாததுனால அவங்கெல்லாம் காலை நேரத்தில் மாலை நேரத்தில் உடற்பயிற்சி செய்கிறாங்க, அல்லது நடைப்பயிற்சியாவது செய்கிறாங்க. அருண்குமார் சார், நீங்கள் வெளியே பயிற்சிக்கு போகிறீங்களா, இல்லை வீட்டிலையே அதுக்காக நடைப்பயிற்சி மெஷின் வாங்கி வச்சுருக்கீங்களான்னு தெரியலை. எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம உடம்புலேருந்து வியர்வை வெளியே வரணும். அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க, அது போதும். உடலை பாதுகாத்தலே உயிரை பாதுகாக்கும் வழி. உடம்பை வளர்ப்பது என்றால் நன்றாக தீனி போட்டு வளர்ப்பது, விதவிதமாக அலங்காரம் செய்து கொள்வது என்று பொருள் அல்ல. இறைவனின் வசிப்பிடம் என்பதை உணர்ந்து அதை தவறாக பயன்படுத்தாமல் நல்ல நெறிகளின்படி வாழ்வது, ஆரோக்கியமாக வைத்திருப்பது என்றே பொருள் கொள்ளணும். இளம் வயதில் திருமந்திர பாடலை படித்து ஆரோக்கியமாக நல்வழியில் உடலை வளர்த்து அதன் மூலம் உயிரை ஆயுளை அதிகரிக்கலாம். வயது மூத்தோர் என்றால் அவர்களும் இப்பாடலை படித்து ஏழை எளியோர்க்கு உணவு கொடுத்து, கல்வி கொடுத்து, நோயுற்றோருக்கு மருந்து வாங்கி கொடுத்து அவர்களது உடல் ஆரோக்கியமாக வளர்ந்தால் உங்கள் உயிர் ஆயுள் வளரும். உடம்பை வளர்ப்போம், உயிர் வளர்ப்போம். அதுவே திருமூலர் நமக்கு வலியுறுத்தி சொல்லும் திருமந்திரம். அதே போல வள்ளலார் உயிருறும் உடலையும் உடலுறும் உயிரையும் அயர்வரக் காத்தருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார். இப்படி அந்த காலத்திலேயே நமது மூத்தோர், தமிழ் மூதறிஞர்கள் நமது உடல் பற்றியும் உண்ணும் உணவு பற்றியும் செய்ய வேண்டிய உடற்பயிற்சிகள் பற்றியும் பாடல்களாக பாடி வச்சுட்டு போயிருக்காங்க. உடல்ல உயிர் இருக்கும் வரைதான் அதற்கு மரியாதை. உயிர் பிரிஞ்சிடுச்சுன்னா அதற்கு பேரே வேற. உயிர் பிரிந்தவர் காலில் போட்டிருந்த காலணிகள் கூட அது இருக்கும் இடத்துல அப்படியே இருக்கும், இவர் இறந்த பிறகு கூட. ஆனால் இவரது பூத உடல் அன்றே அல்லது மறுநாள் எடுக்கப்படும், வச்சிருக்க முடியாது. அருண்குமார் சார், மனித உடல்ல இரத்தத்தின் பங்கு 8%, தண்ணீரின் பங்கு 50%. மனிதனின் மூக்கு 1 ட்ரில்லியன் வாசனைகளை கண்டுபிடிக்கக்கூடியதான். இது தவிர மூளை, மூச்சுக்குழல், நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகம், இதயம், வயிறு, சிறுகுடல், பெருகுடல், நரம்பு மண்டலம், எலும்புகள், தசைகள், சிறுநீரக இனப்பெருக்க உறுப்புகள்னு ஏராளமான உறுப்புகள் இருக்குது. வெளியே தெரியும் உறுப்புகள், உடலுக்குள்ளிருக்கும் உறுப்புகள்னு பிரிக்கலாம். நம்ம உடம்புல 206 எலும்புகள் இருக்குது. மனிதனின் உடலை போர்த்தி இருக்கும் தோல் தான் நமது உடம்புலையே உள்ள மிகப்பெரிய உறுப்பு. ஒரு நாளைக்கு சராசரியாக நாம் 20,000 முறை மூச்சு இழுத்து விடுறோம். இவ்வளவு அதிசயம் மிக்க உடலை நன்முறையில் பாதுகாத்து நீண்ட நாள் நல்லபடியாக வாழ முயற்சிப்போம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.